லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நண்பர்களே நம்ம வந்து பார்க்க போகிறோம். 8/2/2026க்கான ஒரு கணிப்பு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி 7ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 719. ஓகேவா, 719க்கு நம்ம என்ன நம்பர் வின்னிங் கொடுத்தோன்னு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 719 மக்களே. 719க்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 7-4 கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் வந்து டேரெக்டாக ஒரு சூப்பரான வெற்றி கொடுத்துருக்கோம். ஓகேவா, அடுத்தபடி நம்ம வந்து 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து நமக்கு வந்து பி போர்டில் அடிச்சிட்டாங்க, நம்ம வந்து சி போர்டு கொடுத்துருவோம். ஓகேவா, அடுத்தபடி ஆல் போர்டு நம்ம வந்து டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு வினிங்ஸ் தான் கொடுத்துருவோம். 7ஆம் நம்பர் இன்றைக்கி ஒரு தரமான வெட்டி நம்மளே ஆல் போர்டு ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, ஆல் போர்டு 7, ஏ போர்டு 7 எனக்கு ஒரு சூப்பரான வெற்றி. ஆனால் 1ஆம் நம்பர் மட்டும் நம்ம வந்து பி போர்டு கொடுத்துருந்தோம், ஒரு சூப்பரான வெற்றி வந்திருக்கும். கொஞ்சம் ஹெவினாச்சும் ஒரு வினிங்ஸ் எடுத்துக்கலாம். ஏபிசிஎஸ்சியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் வந்தால் ஒரு 73, 72, 71, 78 வர மாதிரி கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 71 பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏபி பார்த்திங்கன்னா 71 இன்றைக்கி ஏபி பாஸ் மக்களே. ஏபி வந்து இன்றைக்கி வந்து வின்னிங் இருக்க வச்சுருந்தீங்கன்னா ஒரு அருமையான வெட்டியாக தான் இருந்திருக்கும். ஓகேவா, ஓகே நண்பர்களே, இன்றைக்கி ஒரு ஏவி வின்னிங். அதுக்கு முதல்ல நம்ம வந்து பிசி வின்னிங் எடுத்தோம் ஒரு 2 டேஸ் முன்னாடி. அப்புறம் சி போர்டு மட்டும் தான் அதுக்கு முதல்ல கரெக்டாக ஆச்சு 873க்குலாம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து 8ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு பார்த்துருவோம். நம்ம வந்து டெய்லியுமே ஒரு வின்னிங் கொடுத்துட்டு தான் வரோம். ஓகேவா, நீங்கள் வந்து நிறைய பேர் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஜாயின் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, லைக் பண்ணி நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்க கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மலே, நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன நமக்கு வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்துருவோம். ஓகேவா, 8ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் நம்பர் ஓகேமா 84 288 011 89 இந்த நம்பர் புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீல்ஸ் புக்கிங் டீல்ஸ் கொடுப்பாங்க, அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் நம்மளே. ஓகேவா, ஓகே நம்மளே, இன்றைக்கி வந்து 719க்கு நம்ம வந்து என்ன நம்பர் எடுத்து வந்துருக்கோம்னு நம்ம வந்து பார்த்துருவோம். இன்றைக்கி 719க்கு நம்ம கிடச்ச நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர். ஓகேவா, ஏ போர்டுக்கு 1 4 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பி போர்டு பொறுத்த வரைக்கும் 3 அப்படி 0 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கிடச்ச நம்பர் 4 அல்லது 9. அதே பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 1 4, பி போர்டுக்கு 3 0, சி போர்டுக்கு 4 அல்லது 9 தான் கிடச்சிருக்கு. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஏபிசிஎஸ்சிக்கான ஒரு கணிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் 13 14 19 10. 4 காலத்தில் பார்த்தீங்கன்னா 43 44 49 40 தான் எடுத்துருக்குறோம். கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வந்தால் 4 நம்பர் வர மாதிரி, 4ஆம் நம்பர் வந்தால் 4 நம்பர் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். அதிக நம்பர் கொடுக்கல முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, அடுத்தபடி திருடிஜிலுக்கான ஒரு கணிப்பு பார்த்துருவோம். திருடிஜிலுக்கான ஒரு கணிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர் 134 139 104 109 எடுத்துருக்கோம். 4 காலத்தில் பார்த்தீங்கன்னா 434 439 404 409 மகளே. திருடிஜிலுக்கான ஒரு கணிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, ஓகே நம்மளே, இன்றைக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு பார்த்து ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 8ஆம் தேதிக்கான ஒரு ஆல் போர்டு நமக்கு என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லாட்டி 4. ஓகே, 1 4 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள் நம்மளே. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, இது ஒரு கணிப்பு வீடியோ மட்டும்தான். ஓகேவா, மீண்டும் நம்ம வீடியோ பிடிச்சதை நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குற போது நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து வச்சுக்கணும் நம்மளே. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, மீண்டும் நாளைக்கான ஒரு கணிப்பு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம்.